ஹொர்முஸ் ஜலசந்தியில் தான் ஒரு பக்கமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் வந்து நிற்குது, மறுபக்கமாக ஈரானுடைய போர்க்கப்பல்கள் வந்து நிற்குது. அந்த இடத்துல திடீரென நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம்னு இன்னைக்கு IRGC அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோட கப்பல் நிற்கும் போதே நாங்கள் ஒரு இராணுவ பயிற்சி, அதுவும் துப்பாக்கி சுடுகிற பயிற்சி, குண்டுகள் வெளிப்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்துறது எப்படி என்கிற ஒரு பயிற்சியை நடத்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹொர்முஸ் நீர்நிலை என்பது தற்போது சூடான ஒரு சூழலை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனா திடீரென்று இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், சீனாவினுடைய பெய்டு சேட்டலைட் மூலமாக உதய் போர்ட்டில் இருக்கக்கூடிய கத்தரில் இருக்கிற உதய் போர்ட்டில் அமெரிக்கா தன்னுடைய F-15 வகையான விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதே போன்று அயன்டோம் மாதிரி தாக்குதல்களை தடுப்பதற்கான சிஸ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்களுடைய சேட்டலைட் மூலமாக படம் பிடிச்சு ஈரானுக்கு அதனுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறதுனா, ஈரானுக்கு நேரடி ஆயுதங்களை கொடுத்து நாங்களும் உங்களோட சண்டைக்கு வருவோம் என்று ரஷ்யாவோ சீனாவோ வரப்போவதில்லை. ஆனால் சீனா இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தகவல்களை சேட்டலைட் தகவல்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே சீனா ஏதோ ஒரு வகையில் மிக தெளிவாகவே ஈரானோடு நிற்கிறது. ஆயுதங்களை கொடுத்து ஈரானும் சீனாவும் சேர்ந்து சண்டை என்கிற நிலைக்கு வரலன்னாலும் ஈரான் பிடிக்கிற சண்டையில் சீனாவினுடைய பங்களிப்பு இருக்க போகிறது என்பதை மிக தெளிவாக இதனூடாக நம்ம புரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட இர்னா மாதிரியான பல ஊடகங்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய சில காட்சிகள் என்னென்னா, கடலுக்கு அருகாமையில் பல சுரங்க பாதைகளை ஈரான் உருவாக்கி இருக்கிறது, பல சுரங்கங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, பங்கர்களை. அந்த பங்கர்களுக்குள்ள நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலுக்கு அடியில் அந்த பங்கருடைய வாசல் எங்கே வந்து முடியுதுன்னு கேட்டால் கடலில் தான் வந்து முடியுது. இந்த ஏவுகணைகள் கடலுக்குள்ளாக தண்ணீரில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் என்பது காட்சிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கப்பல்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகள். இதனூடாக ஈரான் அரசு தொலைக்காட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்துருவாக்கமே என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக எங்களுடைய குரூஸ் ஏவுகணைகள், கப்பல்களை தாக்குகிற ஏவுகணைகள் கடலுக்குள்ளாக வந்து தாக்குதல்களை நடத்தும் என்கிற ஒரு பயங்கரமான ஆயுதங்களை இன்னைக்கு அவங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தான் ஈரானுடைய கடற்படை மேலதிகமாக ஜுல்ஃபிகார் வகையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜுல்ஃபிகார் என்று சொல்லி ஒரு வகையான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.